கருப்பு கவுனி கஞ்சி தேவையான பொருட்கள். இது கூட உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 250 கிராம் அரிசி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணின்ற ரேஷியோவில் 8 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். அரிசியை ஊற வச்சு சமைக்கிறது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் அதை ஆற வச்சு மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கனமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு கொதிக்க விடணும். கூடவே பக்கத்தில் ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி தாளித்து விடணும். தேவையான உப்பு 2த்துலேயும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க அரிசியை கொதிக்கிற தண்ணியில் கலக்க போகிறோம். அப்படியே கலந்திங்கன்னா கட்டி கட்டும். அதனால் அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியை கொஞ்சம் எடுத்து இதில் கலந்துட்டு அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டி கட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிட்ருக்கிறதுல துருவின தேங்காய் ஆட் பண்ணி அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆனோடனே இதை எல்லாத்தையும் கொதிச்சிட்ருக்க கஞ்சியில் ஆட் பண்ணிடலாம். கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி இலை, தேவையான நெய் விட்டு இறக்கிக்கலாம். சில நெய் ஆட் பண்ணுறது டைஜஷனுக்கும் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி கூட நிலக்கடலை இல்லைன்னா எள்ளு துவையல் வச்சு சாப்பிடும்போது ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் பேலன்ஸ்ட் ஆகிட்டு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வேக வச்சு அரைக்கிற அரிசியில் நெய்யும் கருப்பட்டியும் கலந்து கொடுத்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்.